முக்கிய செய்திகள். விற்பனை வரியை குறைத்து தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலையை ஏன் குறைக்கக்கூடாது? தமிழக அரசுக்கு கேப்டன் விஜயகாந்த் கேள்வி. பிரதமர் நாடு திரும்பியதும் பெட்ரோல் விலை உயர்வு மறுபரிசீலனை செய்யப்படும். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பால் காங்கிரஸ் திடீர் அறிவிப்பு. அமைச்சர்கள் அடிக்கடி மாற்றப்படுவதால் வளர்ச்சிப் பணிகளில் தேக்கம். 6 புதிய அமைச்சர்கள் நாளை பதவியேற்பு. காற்றழுத்த தாழ்வு நிலையால் கொட்டி தீர்க்கும் கனமழை. செம்பரப்பாக்கம், புழல் உள்ளிட்ட ஏரிகளில் தண்ணீர் திறப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலையை குறைக்க தமிழ்நாடு அரசு விற்பனை வரியை குறைக்க வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில், எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வில் பெட்ரோல் விலையையும் உயர்த்தி மத்திய அரசு மக்களின் வாழ்க்கை செலவை அதிகரித்துள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பெட்ரோல் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று பிரதமர் மன்மோகன் சிங் கைவிரித்து விட்டார். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு முறையும் பெட்ரோல் விலை உயரும் போது மத்திய அரசுதான் ஆதாயம் பெறுகிறது என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். இறக்குமதி வரி என்றும் உற்பத்தி வரி என்றும் பெட்ரோல் விலையில் வரி விதித்து மத்திய அரசு கொள்ளை லாபம் அடிப்பதாக தெரிவித்துள்ள அவர், இந்த வரி விதிப்பை சர்வதேச நிலவரத்திற்கு ஏற்ப குறைத்துக் கொண்டாலே பெட்ரோல் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறியுள்ளார். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 14 ரூபாய் 35 பைசா வரி விதிக்கிறது என்று பெட்ரோலிய பொருட்களின் திட்டமிடுதல் மற்றும் ஆய்வு செய்தல் பிரிவு தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், இந்த வரியை குறைக்க மறுத்துவிட்ட நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தற்போது பெட்ரோல் விலையை மத்திய அரசு உயர்த்தவில்லை என்றும் பெட்ரோல் நிறுவனங்கள்தான் உயர்த்தியுள்ளன என்றும் யாரை ஏமாற்றுவதற்காக கூறுகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பெட்ரோல் விலை உயர்வில் மத்திய அரசு இத்தகைய கபட நாடகம் நடத்தலாமா என்றும், விலைவாசி உயர்ந்து வரும் நிலையில் பெட்ரோல் விலையும் உயர்த்தப்பட்டால் விலைவாசி மேலும் உயரும் அல்லவா என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் காரணங்களுக்காக பெட்ரோல் விலையை குறைக்கச் சொல்கிறார்கள் என்றும், வேண்டுமானால் மாநில அரசுகள் பெட்ரோல் மீதான விற்பனை வரியை குறைக்கட்டும் என்றும் மத்திய அரசு கூறுவது பொறுப்பற்ற போக்கு மட்டுமல்லாது ஆணவத்தின் அறிகுறி என்றும் கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய பொருட்களின் விலை ஒரே சீராக இருக்க அவ்வப்போது சர்வதேச சந்தையின் விலைக்கு ஏற்ப மத்திய அரசு தனது பெட்ரோலிய வரி கொள்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். பெட்ரோல் விலை உயர்வால் ஏழை நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக இந்த விலை உயர்வை கண்டிக்கும் தமிழக அரசு பெட்ரோல் மீதான விற்பனை வரியை குறைத்து தமிழ்நாட்டில் ஏன் பெட்ரோல் விலையை குறைக்க கூடாது என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் மன்மோகன் சிங் நாடு திரும்பியதும் பெட்ரோல் விலையை குறைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 1 ரூபாய் 80 காசுகள் நேற்று முன்தினம் உயர்த்தப்பட்டது. ஏற்கனவே பலமுறை பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இந்த விலை உயர்வுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. பெட்ரோல் விலை உயர்வை திரும்பப் பெறாவிட்டால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு கொடுத்து வரும் ஆதரவை விலக்கிக் கொள்வோம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் மத்திய அரசின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசியவாத காங்கிரஸ், காஷ்மீர் மாநாட்டு கட்சி போன்றவையும் பெட்ரோல் விலை உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஆனால் பெட்ரோல் விலை உயர்வு தவிர்க்க முடியாது என்று பிரதமர் மன்மோகன் சிங்கும் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியும் கூறியுள்ளனர். இருப்பினும் கூட்டணி கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் பெட்ரோல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெறக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் மன்மோகன் சிங் நாடு திரும்பியதும் பெட்ரோல் விலையை குறைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே பெட்ரோல் விலை உயர்வு காரணமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு விரைவில் தீர்ந்துவிடும் என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். And in respect of the other decisions of our valued partner Trinamool Congress, I went through the newspaper and media reports. They have stated they are agreed. They will talk to the Prime Minister and I think issues will be resolved. Thank you. தமிழக அமைச்சர்கள் அடிக்கடி மாற்றப்படுவதால் அரசு பணிகள் தேக்கமடையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு மாற்றப்பட்டுள்ள புதிய 6 அமைச்சர்கள் நாளை பதவியேற்க உள்ளார்கள்.
அதிமுக ஆட்சி என்றாலே அமைச்சரவை மாற்றம் என்பது சர்வசாதாரணம். இதில் IAS, IPS அதிகாரிகளும் கூட தப்புவதில்லை. ஆட்சிக்கு வந்ததும் முதலில் அமைச்சர்களின் இலாக்காவை மாற்றம் செய்த செல்வி ஜெயலலிதா சட்டத்துறை அமைச்சராக இருந்த இசக்கி சுப்பையாவை அதிரடியாக நீக்கினார். அமைச்சர்களின் இலாக்காவும் மாற்றப்பட்டது. வணிக வரித்துறை அமைச்சராக இருந்த கோகுல இந்திரா திடீரென மாற்றப்பட்டு சுற்றுலாத்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று மீண்டும் 6 அமைச்சர்களை ஜெயலலிதா அதிரடியாக நீக்கியுள்ளார். சண்முகநாதன், செந்தமிழன், உதயகுமார், சிவபதி, புத்திச்சந்திரன், சண்முகவேல் ஆகியோர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மாதவரம் மூர்த்தி, ராஜேந்திர பாலாஜி, காமராஜ், சுந்தரராஜ், தாமோதரன் மற்றும் திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவரும் பெண் மருத்துவர் ஒருவரால் திருமண மோசடி புகாருக்கு ஆளானவருமான பரஞ்சோதி ஆகிய 6 பேரை புதிய அமைச்சர்களாக செல்வி ஜெயலலிதா நியமித்துள்ளார். இதேபோல் அமைச்சர்களின் இலாக்காக்களும் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு அடிக்கடி அமைச்சர்களும் அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றப்படுவதால் அரசு பணிகள் தேக்கமடையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி இலாக்கா மாறுவதாலும் அமைச்சர்கள் மாறிக்கொண்டே இருப்பதாலும் துறைகளின் செயல்பாடுகளை அமைச்சர்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடிவதில்லை. துறை பணிகளை பற்றி சற்று அறிந்து கொண்டு வரும் சூழ்நிலையில் உடனடியாக அமைச்சர்கள் மாற்றப்பட்டு விடுகின்றனர். இதனால் அனைத்து துறைகளிலும் குழப்பமான சூழ்நிலையே நிலவுகிறது. பொதுமக்களும் இந்த அடிக்கடி மாற்றங்களினால் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகின்றனர். எந்த துறைக்கு யார் அமைச்சர் என்று அறிந்து கொள்ளும் முன்னரே அவர்கள் மாற்றப்பட்டு விடுகின்றனர் என்று பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த குழப்பமான சூழ்நிலையால் தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பணிகள்தான் முழுமையாக பாதிக்கப்படுகிறது என்று பொதுமக்கள் கருதுகின்றனர். இதனிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் 6 பேரும் நாளை மாலை 3 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் மண்டபத்தில் பதவியேற்க உள்ளனர். அவர்களுக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். வடகிழக்கு பருவமழையினாலும் அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டுள்ளதாலும் தமிழ்நாடு முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாநிலம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. சென்னையை அடுத்துள்ள புழல் ஏரி நிரம்பியுள்ளதால் அங்கிருந்து வினாடிக்கு 400 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோல் செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பி வருவதால் அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்று காலை ஏரியில் இருந்து வினாடிக்கு 200 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. செம்பரம்பாக்கத்தில் திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் சிறுகளத்தூர், குன்றத்தூர், நத்தம், அனகாபுத்தூர் ஆறு, மணப்பாக்கம், ராமாபுரம், அடையாறு ஆறு வழியாக கடலில் சென்று கலக்கிறது. இதனால் கரையோரம் குடியிருப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தண்ணி திறந்து விட்டா ஃபுல்லா திறந்து விட்டா பாதிப்பு. பஸ் எல்லாம் போகாது, ஜனங்களே போக முடியாது. சென்னையில் இடைவிடாமல் கொட்டி தீர்த்து வரும் கனமழையினால் கடற்கரை ரயில் நிலையம் எதிரில் உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தபால் நிலைய கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இன்று விடுமுறை என்பதால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. போடி பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் அங்குள்ள சாமி வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் வீணாக வெளியேறுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அரவக்குறிச்சியில் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையினால் கரூர் மாவட்ட தேமுதிக நிர்வாகி ஒருவரின் வீடு முற்றிலும் இடிந்து விழுந்தது. கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையினால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சாலைகள் தெரியாத அளவுக்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். குடியாத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள தாழ்வான குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. தண்ணீர் செல்ல வழியில்லாமல் அடைத்து கிடக்கும் குப்பைகளை பொதுமக்களே ஒன்று கூடி அகற்றி சுத்தம் செய்தார்கள். இதனிடையே அரபிக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அங்கேயே நிலைத்திருப்பதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் கூறியுள்ளார். வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் ஒரு முறை மழை வருவதற்கான ஒரு வாய்ப்புண்டு. காங்கிரஸ் மீதான ஊழல் புகார்களுக்கு பதில் கூறாமல் சோனியா காந்தி தொடர்ந்து மௌனம் சாதிப்பது ஏன் என்று பாஜக மூத்த தலைவர் அத்வானி கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழலுக்கு எதிராக நாடு முழுவதும் ரத யாத்திரை மேற்கொண்டு வரும் பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி கருப்பு பணம், ஊழல், பணவீக்கம் ஆகிய 3 விவகாரங்கள் தொடர்பாக பதிலளிக்காமல் மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்களும் பிரதமரும் கூட
ஆங்காங்கே செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள் என்றும் சோனியா காந்தி இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட மௌனம் காப்பது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையே வெளிப்படுத்துவதாகவும் ஜனநாயக பாதையை மறைப்பதாக உள்ளதாகவும் அத்வானி குறிப்பிட்டார். Why is the Congress president totally silent on the issue of black money, on the issue of corruption, on the issue of inflation? All the three issues, it's all the while other Congress party spokesmen who are speaking, or the Prime Minister who is speaking occasionally, but not the Congress President, whom, as I have said yesterday, that under the present dispensation, ever since Dr. Manmohan Singh has become the Prime Minister, the system in India approximates to the communist systems rather than democratic systems. சுவிஸ் வங்கியில் கருப்பு பணம் வைத்துள்ள 700 நபர்களின் பட்டியலில் கேரளா, உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 3 எம்பிக்கள் பெயர் இடம்பெற்றிருப்பதாகவும் தானும் ஒரு எம்பி என்ற அடிப்படையில் அந்த 3 எம்பிக்களின் பெயர்கள் தனக்கு தெரிய வேண்டும் என்றும் அத்வானி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். பக்ரீத் பண்டிகையை நாளை மறுநாள் இஸ்லாமியர்களுக்கு கறி வழங்கி தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கொண்டாட உள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உயர்ந்த குறிக்கோளை கொண்டது இஸ்லாம் மார்க்கம் என்றும் ஈகையையும் தியாகத்தையும் போற்றும் தன்மை கொண்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பக்ரீத் பண்டிகை அத்தகைய தியாகத்தின் திருநாளாகும் என்றும் அன்றைய தினம் பகுத்துண்டு வாழும் சமதர்ம நெறியை போற்றும் வகையில் இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் குர்பானி பண்டிகையை கறி வழங்கி கடைபிடிப்பது வழக்கம் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். தேமுதிக சார்பில் ஆண்டுதோறும் பக்ரீத் பண்டிகை என்று கழக தோழர்கள் முஸ்லிம் சகோதரர்களோடு இணைந்து கறி வழங்கி கொண்டாடுவது வழக்கம். கடந்த 3 ஆண்டுகளாக பக்ரீத் பண்டிகையின் போது இஸ்லாமிய தோழர்களுக்கு தாம் கறி வழங்கி பண்டிகையை கொண்டாடி வருவதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் இதன் மூலம் வகுப்பு ஒற்றுமையும் சமுதாய நல்லிணக்கமும் உருவாகும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை தமக்கு உள்ளது என்றும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். எனவே வரும் 7ஆம் தேதி பக்ரீத் திருநாள் அன்று மாலை 3 மணியளவில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பக்ரீத் பண்டிகை கறி வழங்கி கொண்டாடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள் மற்றும் இளைஞர்களுடன் கறி வழங்கி தாம் கொண்டாட உள்ளதாகவும் இதனை கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் சிறப்பிக்குமாறும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர் மழையால் தத்தளிக்கும் சென்னை பெருநகரம். மரணக் குழிகளாக மாறிவிட்ட சாலைகளால் பொதுமக்கள் கடும் அவதி. தன்னை கொல்ல பாமகவினர் சதித்திட்டம். முன்னாள் எம்எல்ஏ வேல்முருகன் பேட்டி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.